என்னுள்ளம் பரமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நமக்கு ஒரு தொடர்பு இப்படி கிடைப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். எங்கே நிம்மதி என்கிற தலைப்பிலே தானே தொடர்ந்து தேவ செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். நிம்மதியில்லாத உலகத்திலே மனிதன் நிம்மதி தேடி அலைகிறான். பணத்தினாலே நிம்மதி வரும் என்று யோசிக்கிறார்கள், கிடைக்கவில்லை. படிப்பினாலே நிம்மதி வரும் என்று யோசிக்கிறார்கள், அறிவு பெறுகிறது, நிம்மதி குறைகிறதை பார்க்கிறோம். சமூகத்திலே உரிய தொண்டுகளை செய்தால், அதாவது பொது நலனுக்காக தொண்டு செய்தால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள், அதிலும் நிம்மதி இல்லை. நம்முடைய ஐஸ்வர்யங்களை தான தர்மம் செய்தால் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள், அதிலும் நிம்மதி இல்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் உடல் உறுப்புகளை தானம் செய்து நிம்மதி பெறலாம் என்றும் யோசிக்கிறார்கள். எப்பொழுதுமே மனித சிந்தனை வேற, இறை சிந்தனை வேற. இறைவன் நாம் நிம்மதியாக இருப்பதற்கென்று வகுத்து வைத்திருக்கிற சில பாடங்கள் இருக்கிறது. மனித திட்டம் அல்ல, அது தெய்வ திட்டம். இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு 3 உயிர் எழுத்துக்களை பேச விரும்புகிறேன். அ, ஆ, இ, அவ்வளோதான். 3 எழுத்துக்கள். வேறு விதமாக சொல்லப்போனால் 1, 2, 3 இந்த 3 எழுத்துக்களை, 3 வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது அன்புள்ள தெய்வம், 2வது ஆன்மீகத்தில் நேர்மை, 3வது இல்லற வாழ்வில் தூய்மை. அவ்வளவுதான். நிம்மதியாக இருக்க எது வழி? இன்னும் அதிகமாய் பேசலாம், நேரம் கருதி மிகச் சுருக்கமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது அன்புள்ள தெய்வம். இறைவன் பல கோணங்களிலே இன்றைக்கு மனிதர்களால் சித்தரிக்கப்பட்ட நிலையை பார்க்கிறோம். பலவிதமான வழிபாடுகள் இன்றைக்கு இருக்கிறது. பலவிதமான இறைவன் அல்லது தேவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் பன்மையிலே இன்றைக்கு நிறைய காணப்படுகிறதை பார்க்கிறோம். மனித புத்திக்கு எட்டின நிலைமையிலே அவர்கள் தெய்வத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே தான் உலகம் முழுவதும், இந்தியாவிலே மட்டும் 33 கோடி தேவர்கள் என்று பழைய ஒரு சம்பாஷணை உண்டு. உலகம் முழுவதும் பலவிதமான தேவர்கள் வழிபாடு இருக்கிறது. அன்புள்ள தெய்வத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த அறிமுகப்படுத்துதலிலே நீங்கள் அதை அனுபவமாக்கி கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்பது என்னுடைய சொந்த விருப்பம். அனுபவமாக்குவது வேறு, வெறுமனே கேட்டு கற்றுக்கொள்வது வேறு. ஒரு வசனத்தை நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் உங்களோடு பேசும்போது வேத வசனத்திலிருந்து தான் ஆதாரமாக எடுத்து பேசுகிறேன். காரணம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று இயேசு பெருமான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த பூமியிலே வெளிப்பட்டதற்கு அடையாளம் இந்த வேத வசனம்தான். தெய்வம் மனிதனாக பூமியிலே வெளிப்பட்டார் என்பதற்குரிய ஆணித்தரமாய் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் எது என்றால் வேத புஸ்தகம்தான். எனவே தான் இந்த வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். ரோமாபுரியிலே ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு புனித பவுல் அடியார் ஒரு தபால் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின திருமுகம் என்று அதை சொல்லலாம், அல்லது ரோமருக்கு எழுதின கடிதம் என்றும் அதை சொல்லலாம். அந்த கடிதத்திலே 5வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆக அன்புள்ள தெய்வத்தை பற்றி நீங்கள் தெரிந்து அனுபவிக்க வேண்டும். அப்போ நிம்மதியாக இருக்கலாம். கடவுளுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது என்பதை இங்கே வாசிக்க கேட்டோம். நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஆதாம் தவறு செய்தான். எனவே எல்லா மனித சமுதாயமும் தவறுள்ள சமுதாயமாகத்தான் கருதப்படுகிறது. இறைவனுடைய பார்வையிலே பட்சபாதம் இல்லை. பணக்காரன் என்றோ, ஏழை என்றோ, படித்தவன் என்றோ, படிக்காதவன் என்றோ, பட்டணத்தான் என்றோ, பட்டிக்காட்டான் என்றோ பட்சபாதம் இல்லாத ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் ஒரே விதமாகத்தான் பார்க்கிறார். இதில் மனிதர்களுக்குள்ளே வித்தியாசங்கள் உண்டு. இறைவனுடைய பார்வையில் மனிதன் எப்படி இருக்கிறான்? அதே ரோமாபுரியாருக்கு எழுதின அந்த கடிதத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம், நன்மை செய்கிறவர் ஒருவனும் இல்லை
என்று அழகாய் வரையப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில் நாம் எல்லாரும் ஆதாமுனுடைய வம்சாவளியிலே வந்த குற்ற மனசாட்சியுடைய மனிதர்கள். இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒருவேளை பிஷப்பாக இருக்கலாம், போப்பாண்டவராக இருக்கலாம், சாதாரண அடிமட்ட தொண்டனாக விசுவாசியாக இருக்கலாம், ஜெயில் கைதியாக இருக்கலாம், குஷ்டரோகியாக இருக்கலாம், வியாதியஸ்தனாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இறை பார்வையிலே அவன் குற்ற மனசாட்சியுடைய ஆதாமின் சாயலில் பிறந்த பாவி, அவ்வளோதான். இப்படிப்பட்ட நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நம்முடைய தண்டனையை அவர் சுமந்து கொண்டார் என்பதுதான் தெய்வ அன்பு. இந்த தெய்வ அன்பை நீங்கள் விளங்கி கொண்டால் மாத்திரமே நிம்மதியாக இருக்க முடியும். மனித அன்பு மாறி போகும். ஒரு அண்ணன் ஒரு பாட்டு பாடினாங்க, கணவனுடைய அன்பு கரைந்து போகும், மனைவியினுடைய அன்பு மறைந்து போகும், நண்பர்களுடைய அன்பு நழுவி போகும், பெற்றோருடைய அன்பு பிரிந்து போகும், பிள்ளைகளுடைய அன்பும் தேய்ந்து போகும் என்று சொல்லி. எனவே இந்த உலகத்திலே மாறாத ஒரு அன்பு அல்லது நித்திய அன்பு ஒன்று இருக்குமானால் அது இறைவனுடைய அன்பு தான். எனவே தான் அவர் அன்புள்ளவர், காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். இறைவன் அன்புள்ளவராய் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்கு பதிலாக அல்லது பாவத்துக்கு வரவேண்டிய தண்டனைக்கு பதிலாக இயேசு பெருமான் சிலுவையிலே பலியானார். இந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே நிம்மதியை பார்க்க முடியும். நான் வேறு விதமாக கூட சொல்லுவேன், இறைவன் உங்களை தொடுவதை நீங்கள் உணர வேண்டும். தொடு உணர்வு என்று ஒன்று இருக்கிறது. இறைவனை நீங்கள் தொட முடியாது, ஆனால் இறைவன் உங்களை தொட விரும்புகிறார். மகனே மகளே, உன்னை நான் சந்திக்க விரும்புகிறேன், உன்னோடு தங்க விரும்புகிறேன், என்னிடத்தில் வா என்று அவர் அழைக்கிறார். பரிசுத்த வேதாகமும் தான் இறை வார்த்தையை தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு பெருமான் நம்மை அழைக்கிறார். அவர் அழைக்கும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது முதல் தொடுதலை நீங்கள் உணர முடியும். அடுத்தடுத்து அதனுடைய தொடர் செயல்கள் அதில் இருக்கிறது, தொடர் நிகழ்வுகள் அதில் இருக்கிறது. குழந்தை பிறந்தவுடனே அதற்கு பால் ஊட்ட வேண்டும், அதுக்கு பிற்பாடு அதை வளர்க்க வேண்டும், ஆளாக்க வேண்டும். அது தொடர் நிகழ்வுகள். முதலாவது பிறக்க வேண்டும். அப்படியானால் இறைவன் இயேசு பெருமானை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது முதல் தொடு உணர்வு. அதை நீங்கள் அனுபவிக்கலாம். அங்கேதான் நிம்மதி இருக்கிறது. இறைவனுடைய அன்பை புறக்கணிக்கும் போது நிம்மதி இருக்காது. இன்றைக்கு மனிதன் இறைவனை நாட்ட விரும்புகிறான். அப்படி என்றால் இறைவனை ஸ்தாபிக்க விரும்புகிறான். நிறைய விளக்கி பேசலாம், ஆனால் நான் சுருக்குகிறேன். இறைவன் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு புனிதமானது. எனவே தான் இந்த பூமியில் அவர் மனிதனாய் வெளிப்பட்டார். வானத்துக்கும் பூமிக்கு நடுவிலே இறை சமூகத்துக்கும் பாவ மனித சமூகத்துக்கும் நடுவிலே அவர் ஒரு அக்கிரமக்காரனை போல சிலுவையிலே பலியானார். மரணத்தை அவர் ஜெயித்தார். இன்னமும் உங்களை நேசிக்கிறார். ஸ்டில் ஜீசஸ் லவ்ஸ் யூ. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம். முதலாவது குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு, இந்த ஆன்மீகத்தில் நேர்மை காணப்பட வேண்டும். இன்றைக்கு எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் இருக்குது. சில நகை கடைக்காரர்கள், சில முக்கியமான ஜவுளி கடைக்காரர்களுடைய விளம்பரத்தை நீங்கள் பார்த்தால் வேடிக்கையாக இருக்கும். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? யோசித்து பாருங்களேன். வியாபார ரீதியாக பெரிய பெரிய ஸ்தாபனத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு தான் மொனாப்புலி, எங்கள் பேரில் வேறு யாரும் வச்சுருந்தாங்கன்னா நம்பாதீங்கன்னு அர்த்தம். இது வியாபாரத்தில் டூப்ளிகேட் இருக்கிறது, விவசாயத்தில், இன்னும் பலவிதமான கல்வித்துறையில் போலி சான்றிதழ்கள் வழங்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இப்போ வந்துட்டாங்க. என்னங்க, சான்றிதழ்களில் சர்டிஃபிகேட்டில் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட், எதையும் செய்யலாம். இப்போது அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எதையும் செய்யலாம். அருமையானவர்களே, ஆன்மீகத்திலும் போலித்தன்மை இருக்கிறது. அதில் நேர்மை காணப்பட வேண்டும். தெய்வம் போலியாக இருக்குமானால் ஆன்மீகமும் கண்டிப்பாய் போலித்தன்மை தான் நான் என்று நான் சொல்லுவேன். பக்தி பெருகும்போது குற்றங்கள் குறைய வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. பக்தியும் பெருகி குற்றமும் பெருகினால் அந்த பக்தி, அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதில் ஒரு போலித்தன்மை இருக்கிறது. ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் இன்றைக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தயாரிப்பாளர்கள் எல்லாம் முன்னேறி வந்துட்டாங்க. அருமையானவர்களே, ஆன்மீகத்திலே போலித்தன்மை ஏன் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முதலாவது
அவருடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். போலியான வாழ்க்கை ஆன்மீகத்தில் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் தாங்க. ஒரு சகோதரர் இடத்துல சொன்னார், நாம் எவ்வளோ தட்சணை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுக்கு மரியாதை இருக்குது, நாங்கள் எப்படிங்க போகிறது என்று சொல்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலும் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறார்களோ அதற்கு தகுந்தால் போல்தான் அவர்களுடைய ஜெபமும் இருக்கும். அப்படித்தான் இன்றைக்கு ஆகிவிட்டது. காரணம் என்னவென்றால் அது ஒரு போலித்தன்மை. இந்த போலித்தன்மை இருக்கக்கூடாது என்பதற்கு சில ஆதாரங்களை வேதத்திலிருந்து நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். உண்மையான ஆன்மீகம் என்ன செய்யும் என்றால் நாளுக்கு நாள் வளரும். செயற்கை பூச்செடிகளை பூத்தொட்டிகளை நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், அது வளருவது கிடையாது, அதற்கு நறுமணம் கிடையாது, அதற்கு வளருவது கிடையாது, அதை தேடி தேனீக்களோ வண்ணத்து பூச்சிகளோ வருவதும் கிடையாது. காரணம் அது ஆர்டிஃபிஷியல், டூப்ளிகேட், அப்படிதான் சொல்லலாம். இன்றைக்கு ஆன்மீகத்தில் நேர்மை வர வேண்டும் என்றால் என்னோடு கூட வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பர் என்று சொல்லக்கூடிய செயின்ட் பீட்டர் இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருஷ காலங்கள் தன்னுடைய ஆயுசு நாளிலே அவன் செலவழித்தான். இயேசுநாதரை சரியாய் விளங்கி கொண்டவன் என்று சொல்லலாம். அநேக பின்மாற்றங்கள் அவனுக்கு இருப்பினும் அவன் திரும்பவும் இயேசு பெருமானிடத்தில் மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு வந்தவன். இந்த உலகம் குப்பை என்று உணர்ந்தவன். அந்த புனித பேதுரு, செயின்ட் பீட்டர் என்று சொல்லக்கூடியவர் 2 கடிதம் எழுதினார். 1 பேதுரு என்றும் 2 பேதுரு என்றும். பேதுரு எழுதின திருமுகம் என்று சொல்லலாம். அதில் முதல் பேதுரு நிருபம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி என்று படிக்கிறோம். ஆன்மீகத்தில் வளர்ச்சி காணப்பட வேண்டும். ப்ராக்ரஸ் என்று சொல்லுவோம் இல்லையா? வளர்ச்சி காணப்பட வேண்டும். நாம் எப்படி வளர்ந்து இருக்கிறோம் ஆன்மீகத்தில்? இன்றைக்கு ஆன்மீகம் எப்படி பக்தர்களுடைய உலக அந்தஸ்தை கணக்கிட்டு தான் ஆன்மீகம் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆன்மீகத்திலே போலித்தன்மை, நேர்மை இல்லை. காரணம் என்ன? 5 விதமான குணாதிசயங்களை இங்கே கோடிட்டு காட்டுகிறார். 1, துர்குணம். துர்குணத்தோடு கோயிலுக்கு போகிறோம், துர்குணத்தோடு சர்ச்சுக்கு போகிறோம், துர்குணத்தோடு தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நற்குணம் இருந்து போனால் நல்லதுங்க. துர்குணத்தோட எப்படி ஆன்மீகம் அங்கே தலைக்கும்? ஆன்மீகத்தில் எங்கே நேர்மை காணப்படும்? 5 பொல்லாத செயல்களை வைத்துக்கொண்டு எப்படி வளர முடியும்? ஆன்மீகத்தில் நேர்மை இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த துர்குணத்தோடு நீங்கள் வாழ்வீர்களானால் வீட்டில் நிம்மதி இருக்காது. 2வது சகலவித கபடம். கபடம்னா என்னங்க? வாயில் ஒன்று மனசில் ஒன்று, அவ்வளோதான். ஹிப்போக்ரஸின்னு விட சொல்லலாம், அதுக்கு வேறு வார்த்தை இருக்குது, மாய்மாலம் என்று கூட சொல்லலாம். மனசில் என்ன இருக்கோ அதுதான் வாயில் இருக்கணும், சிந்தனையில் என்ன இருக்கோ அதுதான் செயலில் வரணும். அப்போ கபடம் என்று ஒரு வார்த்தையை படிக்கிறோம். அதில் சகலவித கபடம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கபடமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறது. அரசியலில் இருக்கிறது, ஆன்மீகத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த கபடத்தை வைத்துக்கொண்டு வீட்டிலே நிம்மதியாக இருக்க முடியாது. அதில் போலித்தன்மை. ஆன்மீகத்தில் வளருவதற்கு தடையாக இருக்கிற 5 முக்கிய குறிப்புகள். 1, துர்குணம். 2, கபடம். 3, வஞ்சகம் என்று படிக்கிறோம். வஞ்சிக்கிற குணம், டிசீட்ஃபுல் என்று சொல்லலாம். வஞ்சிக்கிற குணம், மற்றவர்களை வஞ்சிப்பது. கூட பிறந்த அண்ணன் தம்பியை வஞ்சிக்கிறாங்க, அண்ணன் தம்பியை வஞ்சிக்கிறான், தம்பி அண்ணனை வஞ்சிக்கிறாங்க, அக்கா தங்கச்சியை வஞ்சிக்கிறாங்க, தங்கச்சி அக்காவை வஞ்சிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க அருமையானவர்களை. கணவன் மனைவியை வஞ்சிக்கக்கூடியது இருக்கிறது. மனைவி கணவனை வஞ்சிக்கக்கூடிய இந்த செயல்களை தினந்தோறும் தினசரி பேப்பரில் நான் வாசிக்க முடியும். 4வதாக பொறாமை என்று படிக்கிறோம். மற்றவர்கள் வளருவார்களானால் நமக்கு பொறாமை வருகிறதே. இந்த பொறாமையோடு எத்தனை புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நிம்மதி இல்லை? யாத்திரை இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, பூஜை இருக்கிறது, வழிபாடுகள் இருக்கிறது,
அங்க பிரதட்சணம் இருக்கிறது, பொருத்தனை இருக்கிறது, பிரார்த்தனை இருக்கிறது, நிறைய இருக்கிறது, உற்சவங்கள் இருக்கிறது, கிறிஸ்மஸ் இருக்கிறது, நியூ இயர் இருக்கிறது, ஈஸ்டர் இருக்கிறது. ஆனால் பொறாமையும் இருக்கிறது. எங்கே நிம்மதி உண்டாகும்? அப்போ ஒழிக்க வேண்டியது, ஆன்மீகத்தில் எடுத்து போட வேண்டியது 5 குணங்கள். அது இருக்குமானால் நிம்மதி இருக்காது. அருமையானவர்களே, முதலாவது அன்புள்ள தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் இது இருக்கக்கூடாது என்று எழுதுகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இந்த குணங்களை ஒழித்துவிட்டு என்று படிக்கிறோம். கடைசியாக சொல்லப்படுகிறது புறங்கூறுதல். பார்த்தீங்களா? போட்டு கொடுக்கறது, அவ்வளோதான். போட்டு விடுறது, யாரை பற்றியாவது யார்ட்டையாவது எதையாவது பேசுறது, அவ்வளோதான். அருமையானவர்களே, புறங்கூறுதலை வைத்துக்கொண்டு வீட்டிலே எப்படி நிம்மதி உண்டாகும்? மனிதனுடைய மனம் சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிறது என்று பைபிளில் படிக்கிறோம். அப்போ 5 குணங்கள் இருக்கிறது. 1 துர்குணம், 2 கபடம், 3 வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். இந்த 5 குணங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறது. ஆன்மீகமும் இந்த 5 பொல்லாத குணங்களும். திருச்சபைக்கு போகிறவர்களே பொறாமையா இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு ஆன்மீகத்தில் நிறைய அந்தஸ்து உருவாகுது, நிறைய உருவாகுது. அறங்காவலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு இருக்கிறது இல்லையா? ஆன்மீக தலைவர்கள் மத்தியில் நிறைய போட்டி, நிறைய பொறாமைகள். ஆன்மீக தலைவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள். சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சுவாபம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு ஆன்மீகம் டூப்ளிகேட். இறை தன்மை என்பது போலித்தனம் நிறைந்தது. இதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இதை ஒழித்து விட்டு என்று படிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை வாழும்போது முதலாவது ஆண்டவர் இயேசு பெருமானை தயவு செய்து நம்புங்கள். அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். 2, அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இருக்கிற குணங்கள் எல்லாம் தூர எறியுங்கள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் நற்குணம் உடையவர்களா அல்லது துர்குணம் உடையவர்களா என்று. மற்றவர்கள் நாக்கு மேலே பல்லு போட்டு என்ன சொல்ல வேண்டியதில்லை. எனக்கே தெரியும் நான் நற்குணம் உடையவனா துர்குணம் உடையவனா என்று. நம்ம ஒவ்வொருவரும் அப்படித்தான். நமக்கு நல்ல சுத்த மனசாட்சி இருக்கிறது. அந்த மனசாட்சியை மழுங்கடித்து விடுகிறோம். அது பேசுகிறது, ஆனால் நாம் மட்டுப்படுத்துகிறோம். அருமையானவர்களே, துர்குணத்தை ஒழித்து விட்டு, கபடத்தை ஒழித்து விட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டுக்கு விருந்தாடியாக போகிறோம், வாய் நிறையா பல்லு வச்சுக்கிட்டு நம்மளை வாங்க 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 அப்படிம்பாங்க. நாமளும் சரிங்க ஏதோ ஆசையாக கூப்பிட்றாங்கன்னு நினைப்போம். மனசில் இந்த சனியை நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்துச்சு என்று நினைக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியது. இதெல்லாம் உண்மை, இது உண்மை. அருமையானவர்களே, இது கபடம், நாடகம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பேசி ஈசி எல்லாம் முடிந்தோம். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க, போனோடனே ஒரு டீ கொடுத்தாங்க, சாப்பிட்டு. ஒரு விசுவாசி வீடு தான், ஆண்டவர் இயேசுவை நம்புகிறவருடைய வீடு தான். வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது, பிரதர் சாப்பிட்டு போகலாமே அப்படின்னா நான் சொல்லுகிறேன், உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று எதுக்கு சொல்ல வேண்டும்? மனசார அது கபடமில்லாத ஒரு தன்மை இருக்குமானால் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும். எங்கள் வீட்டிலேயே நிம்மதி இருக்கும். எங்கள் வீட்டிலே கபடம் இருந்தால் என் வீட்டிலே நிம்மதி இருக்காதுங்க. பி ஃப்ராங்க் என்று சொல்லுவாங்க, திறந்த புஸ்தகமாயிரு என்று சொல்லுவாங்க, திறந்த மனதோடு இரு என்று சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் இன்னைக்கு நேர்மை இல்லை, எனவே நிம்மதி போய்விட்டு. நேர்மையை வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தவம் கிடக்கணும் இல்லைங்க, 40 மைல் நடந்து போகணும் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாம் ஒழித்து விட்டால் போதும். எது? துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். இதை ஒழித்து விட்டால் ஆன்மீகத்தில் நேர்மையாய் இருப்பீர்களானால் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கு. சரி, இதை ஒழித்து விட்டு என்ன செய்யணும்? இதை ஒழிச்சாச்சு, எதை உள்ளே அனுப்பணும் இல்லை? அவுட்புட்டு தெரிஞ்சிட்டோம், இன்புட் எது? உள்ளே அனுப்பு. நான் வாசிக்க விரும்புகிறேன் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி என்று படிக்கிறோம். ஆன்மீகத்திலே நமக்கு ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் இருக்கணும், வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் இன்றைக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரி தான், சொன்னதே திருப்பி சொல்லுவோம், அவ்வளோதான். எங்கே வளர்ச்சி? காரணம் என்ன? அசுத்தமான 5 குணங்கள், அதை ஒழித்து விட்டு திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் என்று படிக்கிறோம். என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார், வசனத்தை நீ படித்து கொண்டே இரு என்று சொல்லுவார். ஒருவேளை படிக்க தெரியவில்லையா, கேட்டுக்கொண்டே இரு என்று சொல்லுவார்.
வசனத்தை, திருவசனம் அது கலங்கமில்லாத ஞானப்பால். நாம் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு திருவசனம் தான் இந்த பைபிள். கலங்கமில்லாத ஞானப்பால், இதில் கலப்படம் கிடையாது, தெளிவானது. இது மனித புத்தியினாலே, மனித யுக்தியினாலே, மனித திட்டத்தினாலே எழுதப்பட்டது அல்ல. மனிதன் எழுதினான், தேவன் எழுத வைத்தார். ஏறக்குறைய 1400 வருஷ இடைவெளியிலே 40 தேவ மனிதர்களை கொண்டு தேவன் எழுதின புஸ்தகம் இது. திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால். வேதத்தை படித்துக் கொண்டே இரு, கேட்டுக்கொண்டே இரு. அப்பொழுது வளரும்படி, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படி கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று படிக்கிறோம். அப்போ ஆன்மீகத்தில் நேர்மை இருக்குமானால் நிம்மதி உண்டு. முதலாவது அன்புள்ள தெய்வம், 2 ஆன்மீகத்தில் நேர்மை, 3 இல்லற வாழ்வில் தூய்மை. அது ரொம்ப அவசியம் பிரதர் சிஸ்டர், ரொம்ப அவசியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய பரிவு, அவர்களுடைய இரக்க குணம், அவர்களுடைய தூய்மை, இது மிக அவசியம். இன்றைக்கு குடும்பங்களிலே தூய்மை என்ற ஒரு வார்த்தைக்கு இடம் இல்லை. தகாத உறவுகள், கள்ள உறவுகளை நாம் தினந்தோறும் பேப்பரில், டிவியில் படிக்கிறோம். இம்மாரல் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இல்லற வாழ்விலே தூய்மை இல்லை. ஒரு 20 ஆண்டு விவாகம் முடிந்து 20 ஆண்டு கழித்து ஒரு கணவன் மனைவி இப்படி பேசிக்கொண்டார்கள். புருஷன் தன் மனைவியை பார்த்து கேட்டான், நீ இந்த 20 வருஷம் என்னுடைய வாழ்விலே தூய்மையாய் நீ இருக்கிறாயே, ஏன் என்று கேட்டான். அவள் சொன்னாள், விவாகத்தன்றைக்கு நான் இறைவனை வைத்து உடன்படிக்கை செய்தேன் என்று சொன்னாள். அருமையானவர்களே, திருமண பந்தத்திலே, திருமண உறவிலே முதல் அந்த நாள், திருமண நாளிலே அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். என்ன உடன்படிக்கை? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னை விட்டு பிரியாமல், நான் ஒருவன், உனக்கு ஒருவருக்கு மாத்திரம் நான் மனைவியாயிருப்பேன் என்று, மனைவியும் வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும் உன் ஒருத்திக்கு மாத்திரம் நான் புருஷனாயிருப்பேன் என்றும் அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள். அது திருமண ஒப்பந்தம், விவாக ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்கிற ஒரு வார்த்தைக்கு வேதாகமம் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறது, உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை என்று சொன்னால் covenant என்று ஆங்கிலத்தில் பெயர் உண்டு. covenant between 2 persons, 2 பேருக்கு நடுவிலே ஏற்படுகிற ஒரு உடன்படிக்கை. அருமையானவர்களே, உடன்படிக்கையிலே உண்மையாக இருப்பது மிக அவசியம். இல்லற வாழ்விலே தூய்மை இல்லாவிட்டால் நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டில் நிம்மதி இருக்காது. எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் நிம்மதி இருக்காது. ஒருவேளை படிப்பறிவிலே, ஐஸ்வர்யத்திலே, திறமையிலே, அந்தஸ்திலே, வெளி உலக புகழ் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை மேலே இருக்கலாம். ஆனால் இல்லற வாழ்விலே தூய்மை இல்லாவிட்டால் நிம்மதி போய்விடும். இன்றைக்கு அநேக விஐபிஸ் என்று கருதப்படுகிறவர்கள் இறைவனுடைய பார்வையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நான் இன்றைக்கு ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன். ஒரு கட்டிட பொறியாளர் தான் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால், நீ பூமியிலே சாதிக்கக்கூடிய பெரிய செயல்கள் எதுவும் இறைவனை வசீகரித்து விட முடியாது என்று எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையான குறிப்புங்க. பூமியிலே நீங்கள் சாதிக்கிற எந்த ஒரு செயலும் இறைவனை வசீகரித்து விட முடியாது. அதில் இறைவன் மயங்கி போவது கிடையாது. பூமியில் எத்தனை தொண்டு செய்யலாம், நீங்கள் சமுதாய தொண்டு செய்யலாம், சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம், அரசியலிலே கொண்டு வரலாம், வியாபார ரீதியாக கொண்டு வரலாம், பொருளாதாரத்திலே கொண்டு வரலாம், ஐநா சபையிலே கூட நீங்கள் கொண்டு வரலாம். மனிதன் செய்கிற எந்த பெரிய செயலும் இறைவனை வசீகரித்து விட முடியாது. ஸோ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு குறிப்பு. இல்லற வாழ்விலே தூய்மை இல்லாமல் இன்றைக்கு அநேக பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பெரியவர்கள் என்று எண்ணக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆன்மீகத்தில் தூய்மை கிடையாது, இல்லற வாழ்விலே தூய்மை கிடையாது. அன்புள்ள தெய்வம் இறைவனை அறியக்கூடிய அறிவும் இல்லை. எங்கே நிம்மதி வரும்? அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நிம்மதியாக இருப்பதற்கு 3 குறிப்புகளை நான் சொன்னேன். அன்புள்ள தெய்வம், ஆன்மீகத்திலே நேர்மை, இல்லற வாழ்விலே தூய்மை. இன்னும் நிறைய பேசலாம் இல்லற வாழ்க்கையை குறித்து. அருமையானவர்களே, ஒருத்திக்கு ஒருவன் என்று சொல்லி இன்றைக்கு பஸ்ஸில் பின்னாடி எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், மனைவியை நேசி, எய்ட்ஸ் வருமா யோசி என்று எழுதி வைத்திருக்கிறார். பைபிள் அதானுங்க. ஆரம்பத்தில் ஆதாமுக்கு ஏவாள், ஏவாளுக்கு ஆதாம்னு சொல்லியிருக்கு. ஏதேன் தோட்டத்தில் தெய்வம் சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வம் ஒருவனை தான் படைத்தார், ஒருத்தியை தான் அங்கே உண்டாக்கினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதாமுக்கு தம்பி கிடையாது. அப்படியானால் ஏவாளுக்கு 2 புருஷன் இருக்க வேண்டும், தம்பி இருந்தால்.
ஏவாளுக்கு தங்கச்சி கிடையாது. அப்படியானால் ஆதாமுக்கு ஒரே மனைவி. காலமெல்லாம் ஒருத்தியோடு வாழ்ந்து சந்தோஷமாய் நிறைவு செய்கிற இல்லற வாழ்விலே தூய்மையாய் வாழ்வர்கள், ஒருவேளை பணம் இல்லாவிட்டாலும், ஒருவேளை படிப்பறிவு இல்லாவிட்டாலும், ஒருவேளை உலக அந்தஸ்து இல்லாவிட்டாலும், இல்லற வாழ்வில் தூய்மையாய், ஆன்மீகத்தில் நேர்மையாய், அன்புள்ள தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அருமையானவர்களை வாழ்ந்து பாருங்கள், நிம்மதியாக இருக்கலாம். ஏதாவது இந்த காரியங்களிலே உங்களுக்கு சந்தேகம் வருமானால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு ஆலோசனை மையம் வைத்திருக்கிறோம், கருணை ஆலோசனை மையம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை மையம். எங்களுடைய விலாசம் பின்னாடி கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனை மையத்துக்கு அநேக கணவன் மனைவி வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற உள்ளத்தின் குமுறல், ஏக்கத்தை கேட்கும்போது நமக்கு மனசில் கவலை உருவாகிறது. அருமையானவர்களே, குறுகிய கால வாழ்க்கையில் 2 வருஷமான ஒரு தம்பதியினர் வாழ்க்கையில் அவர்கள் பிரிந்து வாழுகிறார்கள். புருஷனை சரியாக புரிந்து கொள்ளாத மனைவி, மனைவியை புரிந்து கொள்ளாத புருஷன். இல்லற வாழ்விலே தூய்மை போய் விடுகிறது. சகோதரனே, சகோதரியே, 3 காரியங்கள். அன்புள்ள தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை அங்கீகரித்துக்கொள். ஆன்மீக வாழ்விலே நேர்மையாயிரு. 5 குணாதிசயங்களை ஒழித்து விடுங்கள். என்னென்ன? துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். அப்புறப்படுத்தி விடுங்கள். நேர்மை தானாக வரும். 3வது, இல்லற வாழ்விலே தூய்மையாயிருங்கள். உங்கள் மனைவிக்கு உத்தம புருஷனாய் வாழ்ந்து காண்பீங்கள். அருமையான சகோதரியே, உன் புருஷனுக்கு உத்தமியாய் நீ வாழ்ந்து காண்பி. அதில் உன் புருஷனும் மகிழ்வான், உன் புருஷனை உன்னை உண்டாக்கின தெய்வமும் மகிழ்வார். உத்தமமாய் வாழ்ந்து காண்பிப்பது, த பர்ஃபெக்ட் லைஃப். எங்கெல்லாம் பர்ஃபெக்ஷன் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிம்மதி உண்டு. இன்றைக்கு ஒரு நண்பர், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருக்கு கொஞ்சம் மர ஜாமான்களை வாங்கி திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு நான் ஏற்றி விட்டேன். அப்போது அந்த ஆட்டோ டிரைவர் என்னிடத்தில் வந்தார். சார், போகிற வழியில் செக் போஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் டோல் பணம் கட்டணும். நான் சொன்னேன், பணம் கட்டுவாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாடகை கொடுத்து விடுவாங்க, பணம் கட்டுவாங்க. சார், போலீஸ் எதுவும் பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் பார்க்கணும். நான் சொன்னேன், அந்த ஆட்டோவுக்குரிய ஆர்சி புக், இன்சூரன்ஸ், எஃப்சி, உன்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நாம் போலீஸுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நாம் காவல்துறைக்கு பயப்பட வேண்டும்? எல்லாம் பக்காவாக இருக்கா, முக்காவாக இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எல்லாம் பக்காவாக இருக்கு. அவ்வளோதான், போங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு போலித்தன்மை, ஒரிஜினல் இல்லாவிட்டால் போலித்தன்மை அதில் காணப்படுகிறது. செய்ய வேண்டியதெல்லாம் சரியாய் செய்தால், நேர்மையாக இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். ஆக அன்புள்ள தெய்வம் இயேசு பெருமான், தயவு செய்து விசுவாசிங்கள். 5 பொல்லாத குணங்களை அப்புறப்படுத்துங்கள். ஆன்மீகத்தில் நேர்மையாக இருக்கலாம். இல்லற வாழ்க்கையில் தூய்மையாக இருந்து வாழ்ந்து காண்பீங்கள். உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் தலைமுறையும் உங்களை வாழ்த்தும். நிம்மதியாய் வாழ்ந்து முடிக்கலாம். இன்றைக்கு மனிதன் நிம்மதிக்காக பல ஊர்களுக்கு போகிறான். நான் எந்த ஊருக்கும் போகதே கிடையாது. என்னை தேடி இயேசு பெருமான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். எந்த ஊருக்கு போய் அங்கே புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லி ஒரு ஸ்தலமும் இல்லைங்க. நீங்கள் போய் பாருங்கள், அங்கே வியாபாரம் இருக்கும், அவ்வளோதான். வசீகரம் இருக்கும், வியாபாரம் இருக்கும், கூடுமானால் வஞ்சகம் இருக்கும், கபடம் இருக்கும், துர்குணம் இருக்கும், போட்டியும் பொறாமையும் இருக்கும், அவ்வளோதான். எந்த ஊருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அன்புள்ள செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிக்கலாம். எங்களுடைய விலாசமும் தொலைபேசி எண்ணும் கொடுக்குறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த யோசனைகள் சொல்லப்படுகிறது. இந்த 3 காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்துகிறேன். ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவரை நான் அங்கீகரித்திருக்கிறேன். துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதலை என் வாழ்க்கையிலே ஒழித்து கொண்டே இருக்கிறேன். என் மனைவியோடு தூய்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எதை அனுபவிக்கிறேனோ அதை சொற்பொழிவாக உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நிம்மதியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடியிருக்கலாம். பிரார்த்தனை செய்து நிறைவு செய்யலாம். கிருபையா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம். தேவரீர் அன்புள்ள தெய்வம், நீர் தயை உள்ளவர் என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் ருசி பார்க்க உதவி செய்யும். துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதலை ஒழித்துவிட்டு கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் பருகும்படி உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையிலே தூய்மை காணப்பட அருள் தாரும். இந்த நிகழ்ச்சியை நீர் தொகுத்து ஒழுங்கு செய்திருக்கிறீர். இதை ஒளிபரப்பு செய்கிறவர்களையும் கூட நீர் ஆசீர்வதிப்பீராக.
இதை பார்க்கிறவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிம்மதி தவழட்டும். உதவி செய்யும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மேலும் ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ளும் முகவரி பெரம்பலூர் கிறிஸ்தவ சகோதர சபை, சர்ச் கார்னர், ரெங்கம்மாள் நகர் எதிர்ப்புறம், பெரம்பலூர் 621220. தொலைபேசி எண் 9842476624. ஞாயிறு ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை. புதன்கிழமை வேத ஆராய்ச்சி மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை.